ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது சேமியா வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு என்னென்ன பொருள் தேவைப்படுதுன்னு பார்க்கலாம். சேமியா இந்த மாதிரி உடச்சி வச்சுக்கோங்க. இதை வந்துட்டு 1 டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கோங்க இந்த அளவுக்கு. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 20 பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. பச்சை மிளகாய் 4, இஞ்சி பூண்டு தட்டி வச்சுக்கோங்க. அப்புறம் உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு வச்சுக்கோங்க. அடுத்தது கருவேப்பிலை தேவையான அளவு எடுத்துக்கோங்க. அடுத்தது முருங்கைக்கீரை எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி தழை இருந்தால் கொத்தமல்லி தழையும் போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா மாவு வடை போடுற அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். உப்பு போட்டுருங்க, மறக்காமல் மிளகாத்தூள் போட்டுருங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி. பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கோம், மிளகாத்தூளும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்ற வேணாம், அப்படியே பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு பிசைஞ்சிருங்க. இப்போ சூடான எண்ணெயில் இதை போட்டு பொரித்து எடுத்திங்கன்னா மொறு மொறுன்னு இருக்க சேமியா வடை ரெடி ஆயிரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சூப்பராக இருக்குது அம்மி. காத்துதான்